வணக்கம்யா வணக்கம்யா. ஐயா இது என்ன மூலிகைங்கய்யா? இதுதான் தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகைனையா? தவசிக்கீரைனையா? தவசிக்கீரை. சரிங்கய்யா சரிங்க. இது எதுக்கெல்லாம் ஐயா பயன்படுது? தவசிக்கீரையினுடைய தன்மை என்னன்னா, சரிங்கய்யா. அப்படியே உருகி வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். ஓ சரிங்கய்யா சரிங்க. வெறும் இலையா பச்சையாவே சாப்பிடலாம்? சரியும் ஒவ்வொரு கொத்து உருகி சாப்பிட்டு ஓ வந்து டெய்லியும்? சரிங்கய்யா. இதுக்கு மல்டி விட்டமின்னு ஒரு பேர் இருக்கு. ஓ சரிங்கய்யா. இன்னொரு மாற்று பெயர் மல்டி விட்டமின். மல்டி விட்டமின் சரிங்கய்யா. ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. எல்லா வகையான உயிர் சத்துக்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. ஓ சரிங்க. இது கீரை வகை தானையா? கீரை. சரிங்க சரிங்கய்யா. தவசிக்கீரை இணையா? தவசிக்கீரை. சரிங்க சரிங்க. அந்த காலத்துல சித்தர்கள் சரிங்கய்யா. தவம் இருக்க போகும்பொழுது, ஓ சரிங்கய்யா. தியானம் பண்ண போகும்போதுனையா? சரிங்கய்யா. நாள் கணக்குல மாச கணக்குல அவங்க தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாயா கண்டிப்பாயா. அவர்களுக்கு சோர்வு ஏற்படுகிற நேரத்தில், ஒரு மயக்கம் ஏற்படுகிற நேரத்தில், ஓ சரிங்கய்யா. இந்த பைக்குள்ள வச்சிருந்து இந்த கீரையை ஒரு குத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டாங்கன்னா சரிங்க. பசி தாகம் அடங்கிரும். ஓ சரிங்கய்யா சரிங்க. பசி தாகம் அடக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. பசி தாகம் அடங்கிரும். அவங்களுடைய தியானத்தை தொடர்றதுக்கு. ஓ சரிங்கய்யா. சாப்பிடாமலே அப்படியே பசி தாகத்தை அடக்கிட்டு தியானத்தை தொடர்ந்துருவாங்க. தொடங்குவாங்க. ஓ சரிங்க. அதுக்கு தவசிக்கீரைன்னு பேரு. ஓ அதனால தவசிக்கீரை தவசிமார்கள் பயன்படுத்துறதுனால தவசிக்கீரை. ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க. அவ்வளவு வீரியமான மூலிகை என்னையா? இதை உணவுல நாம பயன்படுத்திட்டு வந்தாலும் அதனுடைய முழு சத்து. இது எப்படியா உணவுல பயன்படுத்தினா பொரிச்சு சாப்பிடணுமா எப்படிங்கய்யா? பொரிச்சு சாப்பிடலாம், சரிங்க. சாப்பிடலாம், சரிங்க. சாப்பிடலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கொலக்கட்டை சுடுறீங்களா கொலக்கட்டையில போடலாம், தோசை சுடுறீங்களா தோசையில போட்டுக்கலாம். சரிங்க. என்ன உப்புமா செய்யறீங்களா உப்புமாவில் ஒரு குத்த போட்டுக்கலாம். சரிங்க. கருவேப்பிலை மாதிரி என்னங்கய்யா? எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓ சரிங்க சரிங்க. இது என்னன்னா, சரிங்க. கொலக்கட்டையும் நம்ம சாதாரணமா சுட்டி வச்சிருந்தோம்னா, சரிங்க. இன்னைக்கு நைட் சுடுறோம்னா நாளைக்கு காலையில எடுத்து பார்த்து பிச்சு பார்த்தோம்னா நூல் வரும். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. கொலக்கட்டையில மறுநாள் முன்னூல் வந்துருதுயா? ஆமாய்யா. ஆனா இந்த இலைய போட்டு நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, சரிங்க. மறுநாள் பார்த்தா நூல் வராது. ஓ சரிங்க சரிங்க. கொலக்கட்டையை கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த கீரை கொண்டு இருக்கு. கீரைக்கு ஊறுகாய் இருக்கு. சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் அதனுடைய உணர்வை தெரிய முடியுதுன்னு. இது எல்லா வகையான சத்துக்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடியது தவசிக்கீரை. மல்டி விட்டமின் கீரைம்பாங்க. ஓ சரிங்க. செக்குருமேனின்னு இருக்கு இலக்கியத்தில் ஒரு பேர் இருக்கு. செக்குரு மேனி. செக்குரு மேனி. ஓ சரிங்க சரிங்க. செக்கு வழக்கை போல வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு என்னையா? செக்குரு மேனி. அந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓ சரிங்க சரிங்க. கொலக்கட்டையே கெட்டு போகாம விடுதுன்னு அப்ப மனுஷ உடம்ப எப்படி ஆக்கும்னையா? நன்றிங்க நன்றிங்க. அற்புதமான மூலிகை. மிக்க நன்றி. பார்த்துக்கோங்க தவசிக்கீரை. இதை பத்தின விளக்கத்தை ஐயா மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. நன்றி.